Transform your dreams into reality with the guarantee of assured placement and highest salary package. Admissions open at Francis Xavier Engineering College, the best institution situated in the heart of Tirunelveli. தினமும் பல்வேறு முக்கிய நிகழ்வுகளை பிக் நியூஸாக புதிய தலைமுறை விரிவாக வழங்கி வருகிறது. அந்த வகையில் பகுஜன்கள் என்று அழைக்கப்படும் பிற்படுத்தப்பட்டோர், பட்டியல் இனத்தவர், பழங்குடியினர் சமூகங்களை அதிகாரத்திலிருந்து அகற்றி வைக்கும் பாகுபாட்டை மோடி அரசு கடைபிடிப்பதாக ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். இதன் உண்மை தன்மை என்ன? மத்திய அரசின் கல்வி நிறுவனங்களில் பகுஜன் மக்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம் அளிக்கப்படுகிறதா என்பது குறித்து விரிவாக அலச இருக்கிறோம். முன்னதாக இது தொடர்பான தொகுப்பை பார்க்கலாம். பகுஜன்கள் என்று அழைக்கப்படும் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியல் They introduce the NEP. 70 marks are for practical and 90 marks are for theory. तो अगर आपकी प्रोफेसर से नहीं बनी तो आप गए. You cannot survive. Yes, sir. What percentage of your professors are from backward caste, Dalits? Nobody knows. तो हिंदुत्व प्रोजेक्ट अगर आप उसका फाउंडेशन समझना चाहते हैं. அம்பேத்கர் கூறியபடி கல்விதான் சமத்துவத்திற்கான மிகப்பெரிய ஆயுதம் என்ற கருத்தை குறிப்பிட்டுள்ள ராகுல், மோடி அரசாங்கம் அந்த ஆயுதத்தை மழுங்கடிப்பதில் மும்முரமாக உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இதோடு ராகுல் தெரிவித்துள்ள ஒரு புள்ளி விவரம் நம்மை அதிர வைக்கிறது. டெல்லி பல்கலைக்கழகத்தில் மட்டுமே இடஒதுக்கீட்டின் கீழ் பகுஜன் சமூகங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பதவிகளில் 60க்கும் அதிகமானவை பொருத்தமான ஆள் கிடைக்கவில்லை என்ற வகையில் நிராகரிக்கப்பட்டுள்ளன என்கிறார். அதாவது பிற்படுத்தப்பட்டவர்கள், பழங்குடியினர், பட்டியலினத்தவருக்காக ஒதுக்கப்பட்ட இந்த பதவிக்கு ஒருவர் கூட அந்த சமூகங்களிலிருந்து கிடைக்கவில்லை என்ற பெயரில் அவர்களுக்கான வாய்ப்பு நிராகரிக்கப்பட்டுள்ளது என்கிறார் ராகுல். இது ஒரு பல்கலைக்கழகத்தின் நிலை அல்ல என சுட்டியுள்ள ராகுல், இந்த விஷயத்தை அரசமைப்பின் மீதான தாக்குதல் என்றும் சமூக நீதிக்கு இழைக்கப்பட்டிருக்கும் துரோகம் என்றும் சாடியிருக்கிறார். ராகுல் காந்தியின் இந்த குற்றச்சாட்டுக்கு பதிலளித்துள்ள உயர்கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான், நீண்டகாலம் ஆட்சி செய்த பிறகும் காங்கிரஸ் பகுஜன் மக்களின் உரிமைகளை பறித்தது. 2014 ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு வெளியேறிய போது மத்திய பல்கலைக்கழகங்களில் பகுஜன்களுக்கான 60% பணியிடங்கள் காலியாக இருந்தன என்று சொல்லியிருக்கிறார். இருவர் கூறுவதுமே உண்மை என கொண்டால் ஒரு விஷயம் உறுதியாகிறது. நிச்சயமாக உயர்கல்வி நிறுவனங்களில் பகுஜன்கள் என்று சொல்லப்படும் பிற்படுத்தப்பட்டோர், பட்டியலினத்தோர், பழங்குடியினர் பாதிக்கப்படுவது உண்மை. அவர்களுக்கான பிரதிநிதித்துவம் குறைவு என்பது அப்பட்டமான உண்மை என்றாகிறது. இதற்கு என்ன காரணம்? எப்போதுதான் தீர்வு? இது குறித்து கருத்தை கேட்போம். மத்தியில் பாஜக ஆட்சி அமைத்ததிலிருந்தே எஸ்சி, எஸ்டி, ஓபிசி பிரிவினருக்கு உயர்கல்வி நிறுவனங்களில் பேராசிரியர் பணியிடங்கள் முறையாக ஒதுக்கப்படுவதில்லை என விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் எம்பி ரவிக்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். திரு ராகுல் காந்தி அவர்கள் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனையை எப்பொழுது எழுப்பியிருக்கிறார். உயர்கல்வி துறையில் எஸ்சி, எஸ்டி, ஓபிசி பிரிவினருக்கு உரிய இடங்கள் வழங்கப்படுவது கிடையாது, பணியிடங்கள் நிரப்பப்படுவது கிடையாது. இது நீண்ட காலமாக இருந்து கொண்டிருக்கிற ஒரு பிரச்சனை. அது குறிப்பாக பாஜக ஆட்சி வந்ததுக்கப்புறம் அது வேண்டுமென்றே அதை செய்கிறாங்க. இதில் முஸ்லீம்களையும் நாம் உள்ளடக்கி கொள்ள வேண்டும். இதில் ஒவ்வொரு வருஷமும் ஒன்றிய அரசு ஒரு ரிப்போர்ட் வெளியிடுறாங்க. ஆல் இண்டியா சர்வே ஆஃப் ஹையர் எஜுகேஷன் சொல்லி ஐஷ் ரிப்போர்ட்னு சொல்லுவாங்க. அதில் எவ்வளோ பேர் இது மாதிரி பணியில் இருக்காங்க அப்படிங்கிற விவரங்கள் எல்லாம் அதில் கொடுக்குறாங்க. அதில் கடைசியாக வந்த ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்டி பாப்புலேஷனில் 16.6% இருக்காங்க. அவங்களுக்கு 15% இடஒதுக்கீடு ஒன்றிய அரசு வழங்குது. ஆனால் 9% தான் உயர்கல்வி துறையில் அவங்க இடங்கள் நிரப்பப்பட்டிருக்கு. அதுபோல் எஸ்சி, எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 7.5% இடஒதுக்கீடு கொடுக்கணும். ஆனால் அவங்களுக்கு வெறும் 2.5% அளவுக்கு தான் இடஒதுக்கீடு கொடுக்கப்படுது. முஸ்லீம்கள் மக்கள் தொகையில் 14.2% இருக்காங்க. 2011 கணக்கெடுப்பின்படி அவங்களுக்கு வெறும் 5% இடங்கள் தான் இது வரைக்கும் நிரப்பப்பட்டிருக்கு. எனவே இது திட்டமிட்ட முறையில் எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, முஸ்லீம்கள், சிறுபான்மையினர் இவங்களுக்கு உரிய இடஒதுக்கீட்டை அவங்க நிரப்ப மறுக்கிறார்கள். திட்டமிட்ட முறையிலே அதை காலி பண்றாங்க. மத்திய கல்வி நிறுவனங்களில் அநியாயங்கள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக குற்றஞ்சாட்டியுள்ள ஓபிசி வாய்ஸ் இதழாளரும் வழக்கறிஞருமான நடராஜன் இதை சரியான நேரத்தில் ராகுல் காந்தி தட்டி கேட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். நம்பர் ஆஃப் வேகன்ட் சாங்ஷன் ஸ்ட்ரென்த்தையே பாதியை ஃபில் பண்ண மாட்டாங்க, அப்படியே வச்சிருப்பாங்க. இந்த வருஷம் 10 பேருக்கு ப்ரமோஷன்,
இந்த வருஷம் 25 பேருக்கு ப்ரொமோஷன் கொடுன்னு சும்மா ஒரு அள்ளுப்புள்ளி. அதுக்கேற்ற மாதிரி ஆளுங்களை பார்த்து ப்ரொமோட் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அசோசியேட் ப்ரொஃபஸர் போஸ்ட்டுக்கு ஆள் எடுக்கணும்னா, ப்ரொமோஷன்ஸ் கொடுக்கணும்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் போஸ்ட்லேருந்து தரணும். 10 வேகன்சின்னா 10 வேகன்சிக்கு 24 பேர் வருவாங்க. அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் போஸ்ட்டில் இருக்கிறவங்க சீனியர் மோஸ்ட் அவங்கள செலக்ட் பண்ணணும். 50 வேகன்சி இருந்துச்சுன்னா 104 பேர் அவங்கள வச்சு 104 பேர் ஃபீடர் கேடரில் இருக்கவங்கள வச்சு செலக்ட் பண்ணணும். ஆனால் இவங்க என்ன செய்வாங்க, இந்த வருஷம் எவ்வளோ வேகன்சி ஃபில்அப் பண்ணலான்னு சும்மா அவர் ஐஐடி டைரக்டர் தானாக ஒரு முடிவு எடுப்பார். எடுத்துட்டு அவங்கள வச்சு அந்த போஸ்ட்டை மட்டும் ஃபில்அப் பண்ணுவார். பாக்கி எல்லாம் அன்ஃபில்டாகவே வச்சிருப்பார். இதில் எஸ்சிஎஸ்டி ரெப்ரஸன்டேஷன் ரொம்ப குறைச்ச. நான் அந்த ஐஐடியில் போய் இந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் நான் பர்சனலாக நான் வெரிஃபை பண்ணியிருக்கிறேன். இந்த மாதிரி ஒரு சாங்ஷன் ஸ்ட்ரென்த்தில் போஸ்ட்டை அன்ஃபில் பண்ணாமலோ போஸ்ட் வந்து ஃபில்அப் பண்ணாமல் நிரப்பாமல் அப்படியே வைத்திருப்பதுக்கு சட்டத்தில் இடமே கிடையாது. ஆனால் இவங்க அப்படி தான் செய்கிறாங்க. இவங்களை பற்றி எம்ஹெச்ஆர்டிக்கு பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணோம்னா எம்ஹெச்ஆர்டியில் வந்து இந்த ஐஐடியில் எது நடந்தாலும் கேட்கறதே கிடையாது. அவங்க 2 பேரும் கொல்யூஷன் உத்தரவாதி. இவங்க என்ன வேணாலும் செஞ்சுக்கோ, நான் ஒன்றும் இன்டர்வியூ பண்ண மாட்டேன் அப்படிங்கிறாங்க எம்ஹெச்ஆர்டி. இதை பற்றி நம்ம கோர்ட்டில் கேஸ் போட போனோம் அப்படின்னா கேஸ் போடுறதுக்கு நமக்கு லோக்கல் ஸ்டாண்டி கிடையாது. எப்படின்னு கேட்டால் சர்வீஸ் மேட்டரில் நாம் பேச முடியாது. அப்போ இதெல்லாம் பேசக்கூடிய இன்னைக்கு நிலைமையில் இருக்கிறவர் வந்து அரசியல்வாதிகள் தான். அதில் ராகுல் காந்தி நல்லா அழகாக பேசியிருக்காரு. டெல்லியில் மட்டும் இல்லை, இங்கே சென்னை ஐஐடி பார்த்தீங்கன்னா தரலா தெரியும். அது இதில் அவங்க எப்படி ஃபில்அப் பண்ணுறாங்க, அந்த டிபிசி மினிட்ஸ் எல்லாம் எடுத்தீங்கன்னா யூ கேன் ப்ராசிக்யூட் தம். அந்த அளவு தவறுகள் நடந்திருக்குது, காலங்காலமாக நடந்துகிட்டு வருது. இது அதனால் பல்கலைக்கழகங்களில் மிக பெரும் அநியாயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன, அதுவும் மத்திய அரசு பல்கலைக்கழகங்களில். இதை வந்து சரியான நேரத்தில் சரியான முறையில் தட்டி கேட்டிருக்கிறார் ராகுல் காந்தி. இது மற்ற தலைவர்களும் கேட்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்தியாவில் இந்த ஒரு குரூப்பினுடைய மனாப்பொலி வந்து தடுக்கப்படும். இதுகுறித்து பேசுவதற்காக பாரதிய ஜனதா கட்சியின் திரு நாராயணன் திருப்பதி இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். பெரும்பாலும் கல்வி நிறுவனங்கள்ல, மத்திய அரசின் கல்வி நிறுவனங்கள்ல உயர் பதவிகள்ல பெரும்பாலும் பகுஜன்கள் நியமிக்கப்படாதது ஏன் சார்? அதாவது எது சட்ட ரீதியாக செய்யப்பட வேண்டுமோ அதை சட்ட ரீதியாக செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை இது போன்ற பல்வேறு சமயங்கள்ல ஜாதி ரீதியாக மத ரீதியான தூண்டுதல்களை இவர்கள் செய்யும் போது, குறிப்பாக ராகுல் காந்தி அவர்கள் தொடர்ந்து 3 முறையாக காங்கிரஸ் ஆட்சிக்கு வரவில்லை என்பதால் மக்களிடையே ஜாதிய பிளவை உண்டாக்க வேண்டும் என்பதற்காக வைக்கப்படும் ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டுகள் இவை. அதனால இடஒதுக்கீடு என்பது எதற்காக அளிக்கப்படுகிறதோ அந்த அடிப்படையில இடஒதுக்கீடு என்பது சரியான முறையிலே சென்று கொண்டிருக்கிறது என்பதை பல்வேறு வழக்குகளின் மூலமாக நாம் வந்து நீதிமன்றத்தின் மூலமாக கூட நாம் உணர்ந்து கொண்டிருக்கிறோம். அதே போல மத்திய அரசு, இந்த அரசு வந்த பிறகுதான் கடந்த 15 காலங்காலமாக இப்போ ஒருத்தர் சொன்னார், காலமாக காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தபோது, அதுவும் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் அங்கம் வகித்த காங்கிரஸ் ஆட்சி இருந்தபோது இந்த உரிமைகள் எல்லாம் மறுக்கப்பட்டது என்பது உண்மைதான். அதன் பிறகு இந்த 11 வருடங்கள்ல மிக சரியான முறையில அதற்கான ஏற்பாடுகள், அதற்கான சரியான தரவுகளின் அடிப்படையில தகுதியான நபர்களுக்கு யாருக்கு இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் என்ன செய்ய வேண்டுமோ, எங்கு செல்ல வேண்டுமோ அது முறையாக செய்யப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு ஐஐடி பத்தி பேசினாங்க. ஒவ்வொரு முறையும் இது பற்றி குறிப்பிடும் போதெல்லாம் ஐஐடி தன்னுடைய தரவுகளை மிக தெளிவாக குறிப்பிடுகிறது. அதே போல ப்ரொமோஷன் அப்படின்னு சொல்றாங்க. ப்ரொமோஷன்ல இடஒதுக்கீடு இல்லை என்பது வேண்டும் என்றே மறைக்கப்படுகிறது. ஒரு கல்வி கற்பதற்கான இடஒதுக்கீடு, வேலை வாய்ப்புல இடஒதுக்கீடு. ஆனால் அந்த வேலை வாய்ப்புல சரியாக பணிபுரிந்தால் தானே வந்து செய்ய முடியும். அப்படி பணிபுரிபவர்கள் அந்த பணியின் மூலமாக அவர்களுடைய அனுபவத்தை கொண்டு மேலும் மேலும் வளர்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இது வேண்டும் என்றே புனையப்பட்ட கதைதானே தவிர அரசியலுக்காக தாங்கள் ஆட்சியில் அமர முடியவில்லை என்பதற்காக சொல்லப்படுகிற, தூண்டிவிடப்படுகிற ஒரு குற்றச்சாட்டாகத்தான் நான் பார்க்கிறேன். டெல்லி பல்கலைக்கழகத்துல மட்டும் பகுஜன்களுக்கான இடங்கள்ல பேராசிரியர்கள்ல 60% பணியிடங்கள் காலியாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இதுக்கு வந்து தகுதியானவர்கள் கிடைக்கல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஏற்றுக்கொள்ள முடியும் வகையில இல்ல அப்படிங்கறதா எதிர்கட்சிகளுடைய குற்றச்சாட்டா இருக்கு. அதாங்க, ஒவ்வொரு நிறுவனத்திற்கும் ஒவ்வொரு விதமான சட்ட திட்டங்கள் இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
அங்கு இந்த பணியிடங்களுக்கு இடஒதுக்கீட்டின் அடிப்படையில அங்கு பணியிடங்கள் நிரப்பப்பட வேண்டும் என்று சொன்னால் முறையாக அந்த அதற்கான தேர்வுகளோ அல்லது நேர்முக இன்டர்வியூஸ் நடந்திருக்குதா அப்படின்றத நம்ம கண்டிப்பா பார்த்து கொள்ளலாம். எந்த ஒரு நிறுவனமுமே, அரசு நிறுவனங்கள் யாருமே சட்டத்தை மீறி கண்டிப்பாக செயல்பட முடியாது என்பதை நாம் உணர வேண்டும். அது தன்னாட்சி கல்வி நிறுவனங்கள இருந்தாலும் கூட, ஏனென்றால் அவை அனைத்துமே மத்திய கல்வி அமைச்சரவையில வருது. அதனால இது கொல்யூஷன் அப்படின்னு சொல்றதெல்லாம் ஒரு அரசியல் ரீதியான குற்றச்சாட்டாகத்தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர இதுல சிறிதளவும் உண்மை இல்லை என்பது அனைவருக்கும் தெரியும். அதே மாதிரி கடைசியா பேசுறது எங்களுக்கு லோக்கல் ஸ்டாண்ட் இல்லை அப்படின்னு சொல்றாரு. ஆனால் அந்த இடஒதுக்கீட்டின் அடிப்படையில நியமிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அவங்களுக்கு லோக்கல் ஸ்டாண்ட் இருக்கு, அவங்க போகலாமே கோர்ட்டுக்கு, ஏன் போகல? அதுதான் கேள்வியே. அப்போ லோக்கல் ஸ்டாண்ட் இருக்கிறவங்க ஏன் போகலன்ற வருது இல்ல. இவங்க சொல்றாங்க நாங்க போக முடியாது அப்படின்னு. ஆனால் லோக்கல் ஸ்டாண்ட் இருக்கிறவங்க ஒருவேளை உரிமை மறுக்கப்பட்டிருந்தால் அவர்கள் ஏன் செல்லவில்லை என்றால் எல்லாமே முறையாக நடைபெற்று கொண்டிருக்கிறது என்றுதான் பொருள். இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு நாராயணன் திருப்பதி. Transform your dreams into reality with the guarantee of assured placement and highest salary package. Admissions open at Francis Xavier Engineering College, the best institution situated in the heart of Tirunelveli.